இவ்வளோ கடன்கள் இவ்வளோ வந்து எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குல்ல. அப்போது ஏன் வந்து வருமான வரி 3.4 crores வந்து நிலுவையில் வச்சுருக்காருன்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது சார். நமக்கு எவனோ வேலை கொடுக்குறான், நாம தான் போய் வேலை பார்க்குறோம். இதுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எவனாவது ஒரு டைரக்ஷனுக்கு வேலை வாங்கி கொடுக்குறானா, இல்லை நடிக்கிறதுக்கு வேலை வாங்கி கொடுக்குறானா? இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஆனால் நம்ம சம்பாரிச்சு இவங்களுக்கு நொட்டணும். கர்நாடகாரன்ட்டு போய் எனக்கு தண்ணி கொடு, எனக்கு தண்ணி கொடு, எனக்கு தண்ணி கொடுன்னு பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அவனை திட்ட ஆரம்பிச்சாச்சுன்னா உடனே இங்க இருக்கிற ரஜினிகாந்த் திட்டுறது. கர்நாடகாரன்ல எவனையும் போய் ஸ்ட்ரெயிட்டா இவனுக்கு திட்டுறது வக்கு இல்லைன்னா இவனுங்க உடனே கொடி பிடிச்சி ரஜினியே வெளியேறு, ரஜினியே வெளியேறு. சார், விஜய் அவர்களோட பிஸ்னஸ் பற்றிலாம் கேட்டிருக்காங்க சார். சுயதொழிலாம் விஜயோட என்னோட எக்ஸ் சொல்லுங்க, புரியுதுங்களா? இந்நாள் தலைவர் எம்.கே. ஸ்டாலின் ஐயா, புரியுதுங்களா? முன்னாள் தலைவர் விஜய். சுயதொழில் வட்டிக்கெல்லாம் விட்டுருக்காராமே சார். ஏங்க நீங்க என்ன நினைச்சீங்க? இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அது இதெல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் என் எக்ஸ் தலைவன் பேர்லயே இருக்கு. யார் பேர்ல இருக்கு? அவரோட டிரைவர் பேர்ல. அதான் அப்பனே நம்பல, ஆனா டிரைவரை நம்புறோம். தலைவர் எங்க போறாரு என்ன அப்படிங்கிறது எல்லாமே டிரைவருக்கு தான் தெரியும். ஏன்னா தலைவர் எல்லாம் போறப்ப சுயநினைவா போவாங்க எந்த வீட்டுக்கு போனாலும். ஆனா அந்த வீட்டிலேருந்து வர்றப்ப எந்த வீட்டிலேருந்து வர்றோன்னே தெரியாம சுயநினைவு இல்லாம வருவாங்க. அந்த கட்சியில இருக்கிற வரைக்கும்னா நமக்கு அறிவு இல்லாதது மாதிரி இருக்கும். இந்த கட்சிக்கு வந்துட்டா கொஞ்சம் அறிவு இருக்கும். சம்பளம் வாங்குபவரே இவ்வளோ கோடிகளை வேட்புமனு அஃபிடவிட்ல காட்டுறாரு. அப்போ ரஜினி, கமல், விஜய், அஜித் போன்ற இவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறாருல்ல. ஆமா. இப்போ உங்க கரண்ட் தலைவரோட பையன் யாரு? சொத்து கிடையாதுங்க. ஒரு விஷயம் இல்ல, யாருக்கு சொத்து இல்லைன்றீங்க? திராவிட கட்சியில இருக்கிற சொத்துலாம் கட்சி சொத்து. ஆமா, இவங்களுக்கு சொத்து இருக்கா? ஏதாவது காட்டுங்க. ஸ்டாலின் ஐயா 10,000 காமிச்சாரு, 40,000 அவங்க ஒய்ஃப் பேர்லன்னு காமிச்சிருக்காரு. உதயநிதி அவர்கள் எவ்வளவு சார் காட்டுவாரு உங்க கரண்ட் தலைவர்? எங்களோட எக்ஸ் தலைவர் கணக்கு வழக்கு வெளியில வந்ததுல அது மாதிரி இதுவும் வரும்ல. எங்க எக்ஸ் கட்சி ஆரம்பிச்சதே சீரியஸா உதயநிதிக்கும் அவருக்கும் ஒரு டக்கா போய் போச்சு. எங்க எக்ஸோட ஒரு எக்ஸ் ஐடியா கொடுத்துச்சு கட்சி ஆரம்பின்னு. அதனால்தான் நான் எக்ஸ் டு எக்ஸ் எக்ஸோட. இந்த நேர்மையா பேசுற கம்யூனிட்டி கூட அடுத்தவங்க முன்னாடி தான் எடுத்தோன்னு கூப்பிடுறானுங்க. என்னது? போன் எடுத்தா எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஹலோ ஹலோன்னு தானே சொல்றாங்க. ஹலோ யாரு? கிரகம்பல்லோட பொண்டாட்டி. எல்லாம் இதை உண்மைன்னு நம்ம ஊருக்கு சொன்னோம்னா நம்ம பைத்தியகாரம். எவ்வளவு கடுப்பாவுது தெரியுமா? கடுப்பாவுது. ஆமா, ஆனா திமுக காரங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நான் பிஜேபியா மாற வச்சிடாதீங்க. யாருக்கு சவாலு? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் NNK அவர் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் அமர்தவல்லி மேடம். இவ்வளோ கடன்கள் இவ்வளோ வந்து எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குல்ல. அப்போது ஏன் வந்து வருமான வரி 3.4 crores வந்து நிலுவையில் வச்சுருக்காருன்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது சார். ஐயோ, இதெல்லாம் நான் பல தடவை சொல்லிட்டேங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நமக்கு எவனோ வேலை கொடுக்குறான், நாம தான் போய் வேலை பார்க்குறோம். இதுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறானா? சொல்லுங்க. உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணுமா? எவனாவது ஒரு டைரக்ஷனுக்கு வேலை வாங்கி கொடுக்குறானா, இல்லை நடிக்கிறதுக்கு வேலை வாங்கி கொடுக்குறானா? இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஆனால் நம்ம சம்பாரிச்சு இவங்களுக்கு நொட்டணும். இது எந்த விதத்தில் நியாயம்? சரி, அப்படி வரி வாங்குறீங்க, வரி வாங்கி என்ன கொள்ளிடத்துல கணையா கட்டி வச்சுட்டீங்க. விவசாயிகள்லாம் தஞ்சாவூர்ல திருச்சியிலாம் அப்படியே திரண்டு போய் நின்றுடுறாங்க, விவசாயமே போயிச்சு போகுது அப்படின்னு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால கரிகால சோழன் அணை கட்டினான்ல, அந்த புத்தி இப்ப இருக்கிற எவனு கண்ணுக்கையாவது வருதா? ஒரு கொள்ளிடத்துல அணையை கட்டினோம்னா எக்ஸ்ட்ரா வர உபரி நீர்லாம் அப்படியே தேங்கி நின்றுச்சுன்னா இந்த நாடு செழிக்குமுங்கிற புத்தி எவனுக்காவது இருக்கா? ஊர் ஊரா பாலம் கட்டுறாங்க. இந்த பாலத்துல என்ன வண்டியை ஓட்டிக்கிட்டே சுத்திட்டு இருப்பாங்களா? இந்த பெட்ரோல் மேலே இல்லாம போகுது, எவன் வண்டி ஓட்ட முடியும்? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? அந்த தண்ணியை தேக்கி வைக்கணுங்கிற முனையை எவனாவது ஏற்படுத்துறானா? ஒவ்வொருத்தருக்கும் ஆமா, கர்நாடகாரன்ட்டு போய் எனக்கு தண்ணி கொடு, எனக்கு தண்ணி கொடு, எனக்கு தண்ணி கொடுன்னு பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அவனை திட்ட ஆரம்பிச்சாச்சுன்னா உடனே இங்க இருக்கிற ரஜினிகாந்த் திட்டுறது. ஆமா, கர்நாடகாரன்ல எவனையும் போய் ஸ்ட்ரெயிட்டா இவனுக்கு திட்டுறது வக்கு இல்லைன்னா இவனுங்க உடனே கொடி பிடிச்சி ரஜினியே வெளியேறு, ரஜினியே வெளியேறு.
ஆமாம், இங்கே சூப்பர் ஸ்டார்னு தூக்கி கொண்டாடிட்டோம். ஆமாம், அதை விட்டு எப்போ காவிரி இதில் தண்ணி வரலையா உடனே ரஜினி தான். ரஜினி என்ன புரியல. ஆமாம், அவர் யூரின் தான் அடிக்கணும். ஐயோ ஐயோ, கொஞ்சம் அருவருப்பாதாங்க இருக்கு எனக்கே பேசுறதுக்கு. ஆனால் பொங்குற கோவம், எனக்கு வர்ற கோவம் உங்களுக்கு வரலையே அப்படிங்கிறப்ப இந்த பிராமணத்தை எவ்வளோ ஒதுக்கி வைக்கிறாங்க தெரியுதா? எவனாவது பிராமணனுக்கு ஒரு சீட்டு கொடுத்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது எவ்வளோ கோவம் வருது. இப்போ நீங்க சேர்ந்துருக்கிற இந்த கட்சியில பிராமின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் தராங்களா? எங்க கொடுத்துருக்காங்க? அப்ப எதுக்கு இந்த கட்சியில போயிருக்கீங்க? ஒரு விஷயம் இதுவரைக்கும் கொடுக்கல, இனிமேல் கொடுப்பாங்க. எனக்காக கொடுக்கணும். கொடுக்கலன்னா அடுத்தாப்புல வேற கட்சி மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? டைம் எடுக்காது. டைம் எடுக்காதுல்ல, அப்புறம் கொடுத்தாகணும். சார், விஜய் அவர்களோட பிஸ்னஸ் பற்றிலாம் கேட்டிருக்காங்க சார். சுயதொழிலாம் விஜயோட என்னோட எக்ஸோட என்னோட எக்ஸ் சொல்லுங்க. ஆமாம் சொல்லுங்க. என்னோட எக்ஸ் தலைவருங்க. என்னோட எக்ஸ்ன்னா நீங்கள் வேற மாதிரி நினச்சிடாதீங்க. என்னோட முன்னாள் தலைவர், புரியுதுங்களா? இந்நாள் தலைவர் எம்கே ஸ்டாலின் ஐயா, புரியுதுங்களா? முன்னாள் தலைவர் விஜய். அது அப்படி முன்னாள் தலைவர் உங்களோட எக்ஸ்ன்னு சொல்லுங்க. உங்களோட எக்ஸுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க தானே எனக்கு புரியும். திடீர்னு நீங்கள் வந்து நீங்கள் சரி சொல்லுங்க. விஜயோட வித்யாசரம் தாளாளர் அவர், அப்புறம் ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி மேலாண்மை இயக்குனரா, வித்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ட்ரஸ்டி, அப்புறம் விஜய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ட்ரஸ்டி, சாய் விஜய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ட்ரஸ்டி. சார், சுயதொழில் வட்டிக்கெல்லாம் விட்டுருக்காராமே சார். ஏங்க நீங்கள் என்ன நினச்சிங்க? பணக்காரன் பஸ் விட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம், பணக்காரன் ஏன் பஸ் விட்றான்? பஸ்ஸில் ஏறி திருச்சியிலேருந்து மெட்ராஸுக்கு வந்தால் எவ்வளோ டிக்கெட்டு? 800 ரூபா. இன்னும் சொல்ல போனால் நார்மலாக போச்சுன்னா 350 ரூபா. ஒரு மிகப்பெரிய மில்லியனர் 350 ரூபா பிச்சை காசு காத்திருக்கிறான். புரியுதுங்களா? ஏன் அப்படியெல்லாம் காசு சேர்த்தா தான் பணக்காரன் ஆக முடியும். நீங்கள் வாங்குற காசு ஃப்ரீ பஸ்ஸுன்னு விட்டா என்ன ஆகும்? இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு அது இதெல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் என் எக்ஸ் தலைவன் பேர்லையா இருக்கு? யார் பேரில் இருக்கு? அவரோட டிரைவர் பேர்ல. அதான் அப்பனே நம்பலை, ஆனால் டிரைவரை நம்புகிறோம். ஒரு விஷயம் தெரியுமா? எல்லா விஐபிக்கும் டிரைவர்னு ஒருத்தர் இருப்பான். ஆனால் அந்த விஐபிக்கு மறந்து போன ரகசியம் கூட இந்த டிரைவருக்கு தெரியும். சீரியஸாக இந்த டிரைவருக்கு மட்டும்தான் சீரியஸாக தலைவர் எங்கே போகிறாரு என்ன அப்படிங்கிறது எல்லாமே டிரைவருக்கு தான் தெரியும். ஏன்னா தலைவர்லாம் போகிறப்ப சுயநினைவாக போவாங்க எந்த வீட்டுக்கு போனாலும். ஆனால் அந்த வீட்டிலேருந்து வர்றப்ப எந்த வீட்டிலேருந்து வர்றோன்னே தெரியாமல் சுயநினைவு இல்லாமல் வருவாங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கவன் தான் டிரைவர். ஆமாம், அதனால தான் எல்லா விஐபியுமே டிரைவருக்கு ஒரு உங்களுக்கு தெரியாதுங்க. ஐயோ, அதெல்லாம் வேறங்க. ஆமாம். சரி, இப்போ இது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சம்பளம் வாங்குபவரே இவ்வளோ கோடிகளை வேட்புமனு அஃபிடவிட்ல காட்டுறாரு. அப்போ ரஜினி, கமல், விஜய், அஜித் போன்ற இவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாரு இல்ல? ஆமா. இப்போ உங்க கரண்ட் தலைவரோட பையன் யாரு? உதயநிதி ஸ்டாலின் தானே கரண்ட் தலைவர். எக்ஸ் தலைவர்னா விஜய்ங்க, கரண்ட் தலைவர்னா முக ஸ்டாலினுங்க. சொல்லுங்க, அவர் பையன்னா உதயநிதி ஸ்டாலினுங்க. இதெல்லாம் தெரியாமையா இருக்குது? சொல்லுங்க. ஆமா, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க. அந்த கட்சியில் இருக்கிறவங்க தான் நமக்கு அறிவு இல்லாதது மாதிரி இருக்கும். இந்த கட்சிக்கு வந்துட்டா கொஞ்சம் அறிவு இருக்கும். சொல்லுங்க. இப்போ அவர் வந்து எவ்வளவு சொத்து மதிப்பு காட்டுவாருன்ற கேள்வி கேட்டிருக்காங்க சார் சமூக வலைதளத்துல. ஐயோ, சொத்தே கிடையாதுங்க. ஒரு விஷயம் யாருக்கு? ஐயோ, சொத்து கிடையாதுங்க. ஒரு விஷயம் இல்ல, யாருக்கு சொத்து இல்லைன்றீங்க? ஏங்க, திராவிட கட்சியில இருக்கிற சொத்துலாம் கட்சி சொத்து. ஆமா, இவங்களுக்கு சொத்து இருக்கா? ஏதாவது காட்டுங்க. உதயநிதி அவர்களுக்கு சொத்தே இல்லைங்க. அப்ப இன்பநிதி அவர்கள் கூட இப்ப படம் ப்ரொடியூஸ். ஐயோ, படம் பண்றதுன்னா என்ன? ஒரு சேரிட்டி ஆஃப் ட்ரஸ்ட் தான். யாரு? கட்சிங்கிறது ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துல இருக்கிற காசை, வட்டி காசை எடுத்து தான் படம் பண்ணிட்டு இருக்கோம். முழு அசல் எடுத்து படம் பண்ண கூடாது. வட்டி காசை ஃபினான்ஸ் வாங்கிக்கலாம். சார், ஒரு நிமிஷம், எனக்கு புரியல. இப்போ கட்சி நடத்துறீங்களா, இல்லை நீங்கள் வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்துறீங்களா, இல்லை படம் வந்து இயக்கிறதுக்கான வட்டி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா? மனுஷனா பிறந்த எல்லா கம்யூனிட்டியும் எல்லா தொழிலும் பார்க்குறான்ல. வட்டி விடுற சேட்டு வட்டிக்கு மட்டுமா விட்டுக்கிட்டு இருக்கான்? நகை கடை வைக்கல? எதுக்காக நகை கடை வச்சுருக்கான்? இது என்னங்க கொஸ்டின்? ஒருத்தன் ஒரே தொழில் தான் பண்ணணும் அப்படின்னா குலத்தொழில் தான் பண்ணணும். ஆமாம், குலத்தொழில் என்ன தொழில்? கொட்டடிக்கிறது. ஆமாம், யாருக்கு? ஐயா கலைஞரோட குலத்தொழில் என்னன்னு தெரியுமா?
அவங்களுக்காவது குலத்தொழில் இருக்கு. ஆனா எங்களோட எக்ஸ் தலைவருக்கு குலம்னாவே என்னன்னு இல்லை, தொழிலும் என்னன்னு தெரியல. புரியுதுங்களா? டைரக்ஷன் அவங்க அப்பா பண்ணியிருந்தாரு. ஹலோ, டைரக்ஷனுக்கு ஒரு தொழிலா? குலத்தொழில் நான் பத்தி பேசிட்டு இருக்கேன். இது குலத்தொழிலா? டைரக்ஷன் எத்தனை காலத்துல வந்து குலத்தொழில் ஆச்சு? டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கலாம், கடைசி வரைக்கும் டைரக்ஷன் அவன் புள்ள அடுத்தாப்புல டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் ஒரு ஆர்டிஸ்ட் டைரக்ஷன் பண்ண வேண்டியதானே? குலத்தொழிலாம். குலத்தொழில்னா அப்பா என்ன பண்ணனா அதான் மகன் பண்ணும், மகன் என்ன பண்ணனா அதான் பேரன் பண்ணும். ஆமா, டைரக்ஷன் குலத்தொழில்னு சொல்லி அந்த தொழிலே கேவலப்படுத்துறீங்க பாருங்க. ஆமா, ஃபைன் சார். இப்போ உதயநிதி அவர்கள் அப்போ அவங்க ஸ்டாலின் ஐயா 10,000 காமிச்சாரு, 40,000 அவங்க ஒய்ஃப் பேர்லன்னு காமிச்சிருக்காரு. உதயநிதி அவர்கள் எவ்வளோ சார் காட்டுவார் உங்கள் கரண்ட் தலைவர் ஃபேமிலி? ஏங்க அவரும் எம்எல்ஏக்கு நிற்க போகிறார்ல, இது ஏங்க அவசரப்படுறீங்க? எங்களோட எக்ஸ் தலைவர் கணக்கு வழக்கு வெளியில் வந்ததில்ல, அது மாதிரி இதுவும் வரும்ல. பொறுத்தார் பூமியாளர்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏன் பொறுக்க முடியல உங்களால? உடனே தெரிஞ்சுக்கணும். ஏன் பாமக ராமதாஸோட சொத்து மதிப்பு உங்களுக்கு வேணாமா? ஏன் பிரேமலதா அவங்களோட சொத்து மதிப்பு உங்களுக்கு வேணாமா? ஏன் திருமாவளவன் அவங்களோட சொத்து மதிப்பு உங்களுக்கு வேணாமா? இல்ல எடப்பாடியோட சொத்து மதிப்புலாம் உங்களுக்கு வேணாமா? அது ஏன் எடுத்தோனுமே உதயநிதி ஸ்டாலின்? ஒரு விஷயம், எங்க எக்ஸ் கட்சி ஆரம்பிச்சதே சீரியஸா உதயநிதிக்கும் அவருக்கும் ஒரு டக்கா போய் போச்சு. அதனால தான் கட்சி ஆரம்பிச்சு அதிகாரத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்கு. புகழ் பெற்றவன் எதுக்கு ஆசைப்படுவான்? என்ன டக்கு? என்ன டக் ஆஃப் வார் சொன்னீங்களே, வாட் இஸ் தட்? என்ன டக்கா? ஹலோ, படம் எடுத்தாவே இவங்க வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, இவங்க எடுக்கிற படத்தை தான் ரிலீஸ் பண்றாங்க. நம்ம தலைவர் நடிக்கிற படத்தை எடுத்தாவே ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம தலைவரா? ஹலோ, எக்ஸ் என் எக்ஸுக்குனாலும் ஒரு மரியாதை இருக்கு என்னைக்குமே. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஆமா, எக்ஸுக்குன்னு ஒவ்வொருத்தனுக்குமே ஒரு எக்ஸ் இருக்கும். ஆனா அந்த எக்ஸுக்கு எப்போதுமே ஒரு மரியாதை இருக்கும். புரியுதுங்களா? அந்த மரியாதை தான் அவனுக்கு நான் கொடுக்குறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, அதனால தான் கோவப்பட்டு சீரியஸா எங்க எக்ஸோட ஒரு எக்ஸ் ஐடியா கொடுத்துச்சு கட்சி ஆரம்பின்னு. எக்ஸோட எக்ஸ்? ஹலோ, எக்ஸோடஸ் கேள்விப்பட்டது இல்லையா? எக்ஸோட எக்ஸ்? ஆமா, எக்ஸோடஸ்னா யாரு? ஐயோ, அது ஒரு போர் தந்திரம். ஆமா, பைபிள்லாம் வாசிச்சது இல்லையோ? ஓ, நீங்க கீதையை தான் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு கீதையில் ஏதாவது கதை சொல்லுங்களேன், அதையும் சொல்ல மாட்டீங்க. பைபிளை கேட்டால் பைபிள்னு தெரியாதுங்கிறீங்க. பைபிளில் எக்ஸோடக்ஸ்னு ஒரு அதிகாரம் இருக்கு. புரியுதுங்களா? ஆமா, அது அவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் நான் எக்ஸ் டு எக்ஸ் எக்ஸோடக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர்னு தெரியுமா? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் தான் சார் தெரியும். அதான் ஓல்டு எக்ஸெல்லாம் இருக்குல்ல, அதான் எக்ஸ் ஸ்கொயர். புரியுதுங்களா? ஒய்? ஹலோ, நீங்க ஒய் இஜெட் இதெல்லாமா? ஏங்க நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. ட்விட்டர்னு ஒரு வலைதளம் இருந்தது தெரியுமா? தெரியாது. அதுதான் இப்போ எக்ஸ். எல்லா விஐபியும் எக்ஸ் தளத்தில் தான் இருப்போம். ஏன்னா எக்ஸுங்கிறதா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமா, எவனா ஏனா? ஹலோ, அந்த ட்விட்டர் தலைவர் இருக்காரே உருவாக்குனவன், அவனே அந்த எக்ஸோட பேர்ல தான் எக்ஸ்னு வச்சான். எலான் மஸ்கா. அப்புறம் அவன் எக்ஸுக்கு கொடுத்த மரியாதைங்க. எக்ஸுங்கிறது என்னைக்குமே இதயத்தில் இருக்கிறது. ஆமா, நீங்க அது எக்ஸோட வேலையே ஏங்க, எல்லா பணக்காரனுக்குமே எக்ஸ் இருக்குதுங்க. ஆமா, எவனாவது பணக்காரன் இன்ஸ்டாகிராமில் இருக்கான், ஃபேஸ்புக்கில் இருக்கான். ஆமாம், மற்றதுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதான் எக்ஸ் தான். ஆமாம், இப்போ இந்த கேள்விக்கும் இப்போ நம்ம எக்ஸ் ட்விட்டர் போகிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. என்னோட தலைவர் விஜய் எக்ஸ் எனக்கு யாரு? சரி, உங்களுக்கு ஓகே. உங்க எக்ஸோட எக்ஸ் யாரு? எக்ஸோட எக்ஸ்னா ஏங்க என்னங்க, எந்த ஊர்லங்க எக்ஸோட எக்ஸ்னா? அது இந்த இப்போ இருக்கிற எக்ஸ் எவனுக்கு தெரியும்? அது நிறைய எக்ஸ் இருக்கும். ஒருத்தனுக்கு எக்ஸ்னாவே ஒரு எக்ஸ் தான் இருக்கக்கூடாது, ஒவ்வொரு எக்ஸ் இருக்கும். ஏபிசிடிலேயே நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. பெரிய எக்ஸ், சின்ன எக்ஸ்லாம் சொல்றாங்க. ஒரு 26 எழுத்துலயே 2 எக்ஸ் கொடுக்குறாங்களே, அப்போ நம்ம மனுஷனா பிறந்த நமக்கு எத்தனை எக்ஸ் இருக்கும்? ஹலோ, புரியலையா? நான் பக்கத்துல தானே இருக்கேன், தூரத்துலயா இருக்கேன், எதுக்கு ஃபோன்லயா பேசுறீங்க? ராங் நம்பர், வைங்க ஃபோனை. அதான் இந்த அலோன்னு சொல்கிறோமே. ஆனால் எல்லாரும் நேர்மைன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த நேர்மையாக பேசுகிற கம்யூனிட்டி கூட அடுத்தவங்க முண்டாட்டி தான் எடுத்தோன்னே கூப்பிடுறானுங்க. என்னது? ஃபோன் எடுத்தால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஹலோன்னு தானே சொல்கிறாங்க. ஹலோ யாரு? கிரகம்பெல்லோட பொண்டாட்டி. ஆமாம், ஒரு கிரகாம்பெல் ஃபோனை கண்டுபிடிச்சவன் பொண்டாட்டி. அவன் பேரை தான் எல்லா கம்யூனிட்டியும் கூப்பிடுறான். எல்லா கம்யூனிட்டியுமே அடுத்தவன் பொண்டாட்டியை கூப்பிடுறதுலே இருக்காங்களே. எந்த அளவுக்கு கொடுமையானவனு இருக்கானுங்க. இதில் நல்லவன் வேற பேர் சொல்லிக்கிறது. அலோன்னு கூப்பிட்டாப்புல அலோ வந்துருவாளா?
என்னங்க வாயில புத்துறீங்க? இந்த கம்யூனிட்டி பேர் எல்லாருமே இப்படிதான் சொல்றாங்க. அந்த ஆளு ஏன் போனை கண்டுபிடிச்சவன் அவன் பொண்டாட்டிக்கு போனை போட்டு ஹலோ அப்படின்னு அவன் பொண்டாட்டி பேரை அவன் சொன்னான். ஆனா இப்ப இருக்கிற எல்லா கம்யூனிட்டியும் அவன் பொண்டாட்டி பேரை சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? எல்லாம் இதை உண்மைன்னு நம்ம ஊருக்கு சொன்னோம்னா நம்ம பைத்தியகாரம் ஐயா. எவ்வளவு கடுப்பாவுது தெரியுமா? கடுப்பாவுது. நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வேதனையா இருக்கு. சரி ரொம்ப வேதனைப்படாதீங்க. சொல்லுங்க. இப்போ அடுத்ததா வந்து இப்போ பெரம்பூர் திருச்சி தொகுதியில வந்து இப்போ நிக்கிறாரு. இந்த பரப்புரை போன பாதியிலேயே விழிவாக்கத்துக்கு போக முடியல, வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன செய்வாரு? போவாரா? தெரியாதுங்க. உங்க எக்ஸ் என்னோட எக்ஸ் போவாருங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஒரு வெளியூர்ல போய் தண்ணி குடிச்சோம்னா டக்குன்னு தண்ணி ஒத்துக்காது. ஆமா, டப்புன்னு பேதி ஆயிரும். ஏற்கனவே எங்க தலைவனுக்கு அடிக்கடி ஐயோ எங்க எக்ஸுக்கு அடிக்கடி பேதி ஆகுங்க. ஆமா, அதெல்லாம் ஊருக்கு தெரியாதுங்க. அதனாலதான் உடனே போகணும்னா நல்லா ஃப்ரீக்கா போகணும். 1000 தான் போய் பப்ளிக் டாய்லெட்ல உட்கார்ந்தாலும் ஐயோ. உங்களுக்கு கொளத்தூர் தொகுதியில டாய்லெட் எப்படி இருக்குங்கிறத காட்டினாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி தானே பெரம்பூர்ல இருக்கும். அவர் போயிட முடியுமா? ஒரு பெரிய விஐபி அப்படிங்கிறவர் போக முடியுமா? ஹலோ, கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கட்சிக்காரன் தப்பு பண்றது யாரை பாதிக்குதுன்னா தலைவனை பாதிக்குது. புரியுதா? காசு வாங்கிட்டு எல்லாரும் கம்கமா உட்காந்துருக்காங்க. காசு வாங்கின காசுக்கு எவனாவது வேலை பார்க்கறானா? ஆமா, இந்த பெண் மீடியான்னு வச்சு டிஎம்கே காரங்க அப்படியே பரப்புரைய பயங்கரமா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அதுல தெரிஞ்சது 4 பேர் தான். சீரியஸா 4 பேர் தான் வெளியில தெரியுதான். கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா எங்க போய் செலவு பண்ணாங்கன்னு நமக்குன்னு தெரியல, யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா வாங்கின கம்கமா உள்ளுக்குள்ளார வச்சுக்கிறாங்க. இப்போ சேகர் பாபு அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க தாவேக்காவை பத்தி. ஒரு அந்த பதில் சொல்லிட்டு போனது வந்து இது என்ன இப்படி வந்து பதில் சொல்றாருன்னு. என்ன பதில் சொல்றாரு? போட்டி 2 பேருக்கு தான், ஒன்னு ஏடிஎம்கே இல்லாட்டினா டிஎம்கே அப்படின்னு. ஆமா, அதான் அவர் சொல்லுவாரு. ஏன்னா அவர் ஏடிஎம்கேல வந்தார்ல. என்னைக்குமே நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, தன்னோட எக்ஸை மறக்க கூடாது. அவரோட எக்ஸை அவர் மறக்காம இருக்காரு, நன்றியோட இருக்காரு, விசுவாசத்தோட இருக்காரு. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமா, உங்களுக்கு கேள்வி என்னன்னா ஏன் விஜய் தானே இருக்கணும், விஜய் தானே அவர் சொல்லியிருக்கணும் அப்படின்னு. விஜய் யாருங்க? விஜய்ங்கிறவன் எவன்? யார் அவன்? ஆமா, ஒரு விஷயம், நம்ம கூட காதலியா இருக்கிற வரைக்கும் நம்மளை மனைவியாக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நம்ம இருக்கலாம். நம்மளை பிரிஞ்சு போயிட்டானா அவள் எக்ஸ்ன்னா அது வேஸ்ட், நமக்கு எந்த காலத்துலையும் உதவாது. புரியுதுங்களா? அது தப்பாக தான் போகும். விட்டுருங்க. நம்ம எக்ஸ் தப்பாயிருச்சு. சரி, இப்போ அடுத்த கேள்வி. இப்போ வேட்பாளர் அறிமுகம் படுத்திருக்காரு இல்லையா, அவங்க பேர்லாம் நிறைய பேர் வந்து இப்போ இந்த தொகுதியில இவங்க அறிமுகப்படுத்தின அந்த பர்சனோட பத்தி பேக்ரவுண்ட்ல எடுத்து இப்போ சமூக வலைதளத்துல கீச்சிட்டு இருக்காங்க சார். என்ன பேக்ரவுண்ட்ல அவங்களுக்கு என்ன இருக்கான்? அவர் ஒருத்தர் வந்து ஜாதி வெறி, ஆமா எனக்கு ஜாதி வெறி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒருத்தர், நான் பேர் சொல்ல விரும்பல, அவரை சொல்லியிருக்காரு. என்ன ஜாதியில என்ன ஜாதி அவங்க? தெரியல சார். ஆனா அந்த கம்யூனிட்டி பயிலுக்கு சொல்றேன், நீ கண்டிப்பா ஆண்ட ஜாதியா இருப்ப. நீ பேண்ட ஜாதியா இருந்தாலும் சீரியஸா சொல்றேன், இதுக்கு முன்னால எல்லா பயிலும் கீழ் ஜாதி தான். அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. வேணாம் சார். இல்லங்க, ஏன் சார்? ஐயோ உங்களுக்கு தெரியாதுங்க ஒரு விஷயம். எல்லா மேல் ஜாதிக்கும் ஒரு மேல் ஜாதி இருக்கான், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமா, அது இந்த ஆண்ட ஜாதிங்கிறவங்களுக்கு எடுத்து சொல்றேன். உங்களுக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியாம இருந்துட்டு போறோம். நீங்க ஜாதி பிரச்சனை எல்லாம் ஜாதி பிரச்சனை இல்லைன்னா ஜாதி பிரச்சனை இல்லைன்னா ஸ்கூல் சர்டிபிகேட்ல போகணும். நீ ஸ்கூல்ல போய் சேர்க்கிறப்ப உங்க ஜாதி என்னன்னு ஏன் கேட்கறாங்க? அரசாங்கமும் ஜாதி இருக்குனுங்கிறத விரும்புது. ஆமா, அதனாலதான் பள்ளிக்கூடத்துல ஜாதி கேட்கிறான். ஜாதி கேட்காம இருக்கட்டுமே. ஜாதி சர்டிபிகேட் என்ன மயிருக்கு நீ கொடுக்குற கவர்மெண்ட்ல? ஜாதி சர்டிபிகேட் ஒன்னு ரிமூவ் பண்ண, ரிசர்வேஷன் அப்படின்னு ஒன்னு கொடுக்குறீங்கல்ல, அது எதுக்கு? இப்போ உங்க எக்ஸ் தலைவர் ஜோசப் விஜய் இப்ப அவர் மட்டும் ஏன் கொடுத்தாரு? புரியுதுங்களா? ஏன் கொடுத்தாரு, ஏன் சொன்னாரு? அந்த பெரம்பூருங்கிறது நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, எல்லா கிறிஸ்தவனும் ஒன்றா கூடி ஒரே இடத்துல குடியிருக்கிறாங்க. அதே மாதிரி திருச்சி கிழக்குலேயும் எல்லா கிறிஸ்தவரும் ஒன்றா கூடி குடியிருக்கிறாங்க. ஆமாம், ஆனால் அந்த கிறிஸ்துவ மக்களுக்கு சீரியஸாக சொல்கிறேன், திமுக காரங்க எவ்வளவு நடத்தியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. உங்கள் கரண்ட் தலைவர் யார்? மு.க. ஸ்டாலின் ஐயா கிறிஸ்துவர்களுக்காக அவ்வளவு திட்டங்கள் ஒதுக்கி பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கம்யூனிட்டி பயலுக நன்றி கட்டவனா எல்லாம் இருக்காங்க. எல்லாரையும் பாய்க்கிறேன்னு இல்லை, ஒரு விஷயம். ஏன் எங்க தலைவர், அதாவது எங்க தலைவர்னா எக்ஸ், என்னோட எக்ஸ் ஏன் இந்த 2 தொகுதியில் நிற்கிது தெரியுமா? அவர் கட்சி ஆரம்பிச்சு மெம்பர்ஷிப் அறிவிச்சோன்னுமே
இந்த 2 தொகுதியில் இருக்கிறவன் தான் அதிகமாக போய் அங்கே மெம்பர் ஆனான். வித்தின் ஹவர்ஸில் அவ்வளோ மெம்பர் ஆனான் பெரம்பூரில் இருக்கிறவன். புரியுதுங்களா? அந்த ஒரு தைரியம் உங்களுக்கு தெரியுமா? மோடி ஃபோனில் மிஸ்டு கால் கொடுத்தாவே பிஜேபியில் சேர்ந்துடலான்னு சொன்னார். இன்னைக்கு வந்து அகில உலகத்திலேயே மெம்பர்ஷிப் வித்தின் ஹவர்ஸில் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் சேர்ந்தானா அது பிஜேபியில் தான். அப்போ பிஜேபி தான் பெரிய கட்சியா தமிழ்நாட்டில்? சொல்லுங்க. தெரியாது. எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆமாம், நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இப்போக்கி கரண்ட் பொசிஷன் நம்ம வந்து எங்கே இருக்கிறோம்? திமுகவில் இருக்கிறோம். ஆமாம், ஆனால் திமுக காரங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நான் பிஜேபியாக மாற வச்சிடாதீங்க. யாருக்கு சவால்? யாருக்கு சவால்? மாறினா மாறுங்க, மாறாட்டி போங்க அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படியா? ஒவ்வொரு விஷயம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஏதோ உங்களை நம்பி தான் கட்சி ஓடுற மாதிரி என்னத்துக்கு இப்போ இந்த பில்டப் கொடுத்துட்டு சுத்திட்டு இருக்கீங்க சார் நீங்க? எல்லா கம்யூனிட்டியும் இப்படி தான் பில்டப் போட தான் வாழ்றான். நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லாதக்கெல்லாம் தூக்கி உட்காந்து வாரி வழங்கி கொடுக்குறாங்க. சீரியஸா எல்லாருமே பில்டப் தாங்க. சீரியஸா நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு, ஒரு பணக்காரன் எப்போ ஏழையாக இருக்காங்க அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா, அவன் காருக்கு டயர் மாற்றாமல் இருப்பான். சீரியஸா காரு டயர் இருக்கு இல்லையா, அதில் வந்து கம்பி தெரியும். அப்போ அந்த பணக்காரன் ஏழை ஆயிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஆமாம். சரி, 8000 டோக்கன் பேசுது. 8000 ரூபா டோக்கன் பேசுதா? 8000 ரூபா ஏங்க, நீங்கள் வேற 8000 ரூபாய்க்கே நான் இப்படி பேசுகிறேன்னா கொடுக்க வேணாமா? எவனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. கொடுக்கடா தான் கேட்குறேன், எவனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ கொடுத்தா அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பணத்துக்காகவும் இதுக்காகவும் தான் நீங்களும் பேச. எல்லா கமிட்டியும் பணத்துக்காக தானே பேசுகிறான். மக்களே பணத்துக்காக தானே ஓட்டு போடுறோம். பணம் தரல அப்படின்னா ஓட்டு போடுவாங்களா என்ன? அப்படியே ரைடு பண்ணி எல்லாம் அப்படியே தேர்தல் ஆணையம் ரோட்டுக்கு ரோடு வச்சு அப்படியே மறித்து எல்லா பணத்தையும் வாங்கிட்டாலும் மக்களுக்கு பணம் கொடுக்காம எவனாவது ஒரு கட்சிக்காரன் நிற்கட்டுமே, ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? ஃபைன் சார். ஃபைன் சாரா? ஏங்க ஒரு காலத்துலயும் ஃபைனே கிடையாது. அந்த ஃபைன் இல்லை சார். அப்புறம் ஓகே சார்னு முடிக்க வந்தேன் நான். ஓ ஓகே சார்னு முடிக்கிறீங்களா? நல்ல வேலை. ஆமாம், முடிக்கவே முடியாதுங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கையை முடிக்கவே முடியாது. ஐயோ, நான் இன்டர்வியூவை முடிக்க வந்தேன்ப்பா. நம்மளை முடிச்சு விட்டுருவாங்க. சீரியஸா தம்பி, நான் இன்டர்வியூவை முடிக்க. அக்கா சொல்றது கேளுங்கக்கா. ஆமாம், இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைக்கா. நாமெல்லாம் வந்து நல்லா இருக்கணும்னா சீரியஸாக சொல்கிறேன், எல்லாரும் பைசா திமுகவுக்கு ஓட்டு போடுங்க சார். நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இது கிடையாது சேனல், ஓகேவா? பார்த்தீங்களா? நீங்கள் இதுலேருந்தே தெரியுது நீங்கள் பிஜேபி சப்போர்ட்டர்னு. ஆமாம், உங்கள் ஒரு ஓட்டுனால திமுக ஜெயிச்சிட போகிறது கிடையாதுன்னு இல்லை, கண்டிப்பாக ஜெயிக்கும். நான் ஓட்டு போடல. ஒரு விஷயம் தெரியுமா? 234 தொகுதியிலையும் விஜய் தோத்துரு வரோம். ஆமாம், அதனால தான் இப்போ நீங்கள் வந்து கட்சி மாறிட்டீங்க. ஏங்க ஜோசியக்காரன் சொல்லிட்டாங்க. ஆமாம், நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. விஜய் வந்து தேசாந்திரம் போய் அறியாத தெரியாத ஊரில் 3 நாள் இருந்து பிச்சை எடுத்து அந்த பிச்சை எடுத்த காசில் அவரே வாங்கி எது மண் சோறு சாப்பிடணும். அப்போ தான் அவர் ஜெயிப்பாராம். இதை என்னோட எக்ஸ் பண்ணும். இது பிச்சைக்கார படம் பார்த்துட்டு வந்ததா? அதான் பிச்சைக்கார படம் எடுக்கிறப்ப அவன் பணக்காரனாக இருந்தான். இப்போ எப்படி இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? நமக்கு அது வேண்டாம். வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் என்னத்தை சொல்றது? முடிஞ்சிடுச்சா? நீங்கள் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் நான். நன்றி, வணக்கம். எல்லாரும் எங்கள் அரங்கத்துக்கு வந்து பேசுனீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.